சிவபெருமான் ஏன் வெள்ளையங்கிரி மலைக்கு வந்தார்? நம் நாட்டின் தென்கோடி முனையிலே ஒரு பெண்மணி நான் சிவனையே மணப்பெண் என்று ஈசனை நினைத்து அனுதினமும் தவம் இருந்தார். ஈசன் வந்து தன்னை திருமணம் செய்யவில்லை என்றால் நான் உயிர் துறப்பேன் என்று சபதமும் மேற்கொண்டார். இதனை அறிந்து கொண்ட சிவபெருமானும் தென்னிந்தியாவை நோக்கி பயணம் வந்தார். ஆனால் சில மக்கள் அப்பெண்ணை திருமணம் செய்யாதபடி சூழ்ச்சிகள் செய்தார்கள். இதனால் சிவன் அப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியாமல் போக சொன்னபடியே அப்பெண் அந்த இடத்திலேயே தன் உயிரை விட்டாள். அந்த இடம் தாங்க கன்னியாகுமரி. அந்த பெண்ணின் பெயர் புண்ணியாட்சி. சிவனையே மணந்திட வேண்டும் என்று தீவிரமாக இருந்தார். ஒரு குறிப்பிட்ட தினத்தில் சிவனை மனதில் நினைத்து சூரிய உதயத்திற்கு முன்பு என்னை மணக்காவிட்டால் நான் உயிர் துறப்பேன் என்று முடிவு செய்தார். அவன் மீது கருணை கொண்டு சிவபெருமானும் மணக்க முடிவெடுத்தார். இமயத்திலிருந்து குமரமுனைக்கு புறப்பட்டார். ஆனால் புண்ணியாட்சி வாழ்ந்து கொண்டிருந்த சமூகத்தில் உள்ளவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. திருமணத்தை நிறுத்த ஊர் மக்கள் ஒன்று கூடி ஒரு திட்டம் தீட்டினார்கள். அவர்கள் வரும் வழியிலேயே சுசேந்திரத்தில் ஒரு பெரிய கற்பூர குவியலையே பற்ற வைத்து சூரியனை போல் பிரகாசிக்க செய்தார்கள். சிவபெருமானும் சூரியன் உதயமாகிவிட்டது என்று திரும்பி சென்று விட்டார். இதை அறிந்து கொள்ளாத புண்ணியாட்சியோ சிவன் வரவில்லை என்று ஆவேசமானால் அங்கேயே நின்றபடி தன் உயிரையும் மாய்த்து கொண்டார். இதை அறிந்த சிவபெருமான் தன் மீதே தானே கோபம் கொண்டு கோபத்தை ஆற்றிக்கொள்ள ஒரு இடத்தை தேடினார். அப்படி தேர்ந்த இடம்தான் இந்த வெள்ளையங்கிரி மலை. இந்த வெள்ளையங்கிரி மலை உச்சிக்கு சென்றார் சிவபெருமான். ஒருவிதமான கோபம். இதனால் நெடுநாள் இவ்விடத்திலேயே சிவபெருமான் இங்கேயே அமர்ந்திருந்தார். இந்த இடத்தை கைலாயம் என்று அழைக்கப்பட்டது. இந்த இடமே தென் கைலாயம் என்று எல்லோராலும் போற்றப்படுகிறது. இதன் அடிவாரத்தில் தான் ஈஷா யோகா மையமும் அமைந்துள்ளது. 7 மலைகள் ஏறி இம்மலைக்கு சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி என்று போற்றப்படும் தென்கைலை தான் இந்த வெள்ளையங்கிரி மலை. பங்குனி சித்திரை மாதத்தில் அதிக மக்கள் இங்கு வந்து வழிபடுகின்றார்கள். முதல் மலையிலேயே விநாயக பெருமானை தரிசித்துவிட்டு 2வது மலைக்கு ஏற வேண்டும். 2வது மலையில் வழுக்குப்பாறையும் அமைந்துள்ளது. 3வது மலையில்தான் சுனைகளும் ஆரம்பிக்கின்றன. சித்தர்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கைத்தட்டி சுனை, பாம்பாட்டி சுனையும் அமைந்துள்ளன. 4வது மலை மண் மலையாக அமைந்துள்ளது. ஒட்ட சமாதியும் இங்கு அமைந்துள்ளன. 5வது மலை பீமன் களியுருண்டை மலை என்று அழைப்பர். பஞ்சபாண்டவர்கள் தாராபுரத்தில் தங்கியிருந்ததாகவும் அச்சமயத்தில் இங்கு வந்ததாகவும் அர்ஜுனன் தவம் செய்த இடமாகவும் இங்கு அமைந்துள்ளது. 6வது மலையில் இங்கு ஆண்டி சுனை அமைந்துள்ளன. இங்கு பக்தர்கள் நீராடி செல்கின்றார்கள். மணல் வெள்ளை போல் நிறமாக காட்சியளிக்கிறது. 7வது மலையில் சுவாமி முடிமலை. இங்குதான் சிவபெருமான் ஈசன் அருள்பாலிக்கின்றார். தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் இந்த வெள்ளையங்கிரி மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6000 அடி உயரம் கொண்ட இந்த மலை பக்தர்கள் ஏறும்போது ஒரு சவாலாகவே அமைந்துள்ளது. Sorry.